ஜாதகத்துல பாஸ் 7ஆம் அதிபதிங்கிற கிரகம் நீசமா இருக்கக்கூடாது, அஸ்தங்கமா இருக்கக்கூடாது, வக்ரமா இருக்கக்கூடாது, பாதகமா இருக்கக்கூடாது. மொத்தத்துல லக்னாதிபதிய காட்டிலும் உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது. அப்படி வலுப்பெற்றா என்ன ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்கள டாமினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. நீங்க தான் அவங்ககிட்ட அடங்கி போற மாரி இருக்கும். அப்படிங்கிறது 7ஆம் இடம் லக்னாதிபதியை காட்டிலும் வலுப்பெற்றால் இருக்கக்கூடிய விஷயம். பொதுவா 7ஆம் இடம் வர்க்கோதம் பெற்றா, வரக்கூடிய வாழ்க்கை துணை மிக பிடிவாதமா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன பண்ணணுமோ, அந்த விஷயங்கள தங்குதடை இல்லாமல் பண்ணுவாங்க. அப்ப 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றாலோ, 7ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றாலோ, வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலம் ஜாதகருக்கு பிரச்சனைகள் உண்டு. அவருக்கு புடிச்ச மாரி இருக்க மாட்டாங்க. அவருக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து பலன்கள் வேறுபடும். மொத்தத்துல லக்னாதிபதிய காட்டிலும் 7ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது.